பவர் பிஐயில் நிறைய டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுவோம். நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். இது கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 6 விஷுவல்ஸ் இருக்குது. 6 விஷுவல்ஸையும் நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் ஒரு சில பெஸ்ட் ப்ராக்டிஸை பண்ணும்பொழுது இது ரொம்ப யூஸருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து 1, 2, 3, 6 விஷுவல் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு விஷுவலும் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைமில் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். அப்போது ஒரு டேப் கொடுக்கும் பொழுது, இந்த விஷுவலுக்கு அப்புறம் இந்த விஷுவல் செலக்ட் ஆகுது. இப்போ இந்த விஷுவலுக்கு அப்புறம் டேப் கொடுத்தா இந்த விஷுவல் செலக்ட் ஆகணும்னு நம்ம நினைக்கும் பொழுது, இந்த விஷுவல் செலக்ட் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஆர்டர் இல்லாமல் இருக்குது. நார்மலாக வெப்சைட்டில் ஒரு ஃபார்மெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா, ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபீல்டுக்கும் நீங்கள் டேப் கொடுத்தே மூவ் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் யூசர் இங்கேயும் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அது இந்த இடத்துல தப்பாக இருக்குன்றதுனால நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வியூன்ற டேப்பில் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷோ பேனல் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அதில் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஆர்டரை மாற்றுவோம்ல, அதாவது எந்த லேயர் வந்து டாப்பில் இருக்குது, அந்த ஆர்டரை மாற்றணும் அப்படின்னா, லேயர் ஆர்டரில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். டேப் ஆர்டரை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன இந்த டேப் ஆர்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அப்படிங்க வச்சு கிளிக் பண்ணும் பொழுது, இங்கே வரக்கூடாது, இங்கே வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும் பொழுது செலக்ட் பண்ணி, ஃபர்ஸ்ட் நான் மூவ் பண்ணிடுறேன். இதை செலக்ட் பண்ணி செகண்ட் மூவ் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணி தேர்டு மூவ் பண்ணுறேன். அந்த மாதிரி எனக்கு என்ன ஆர்டரில் வேணுன்றதை நான் டிசைட் பண்ணிவிட்டு அதை மூவும் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணி ஒரு டேப் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வரும், அப்புறம் இங்கே வரும். ஸோ எனக்கு என்ன ஆர்டரில் தேவையோ அந்த ஆர்டரில் இது அழகாக ஃப்ளோ ஆகுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பவர் பிஐ ரிலேட்டட் டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபுல் கோர்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.